ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் பிரியாணி. ரொம்ப சிம்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே இருக்கிறதுனால நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. சேஃபாக இருங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி எக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் 8 நாட்டுக்கோழி முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாமே எண்ணெயில் பொரியட்டும். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா உள்ளார இறங்கிறதுக்காக நான் எக்கில் ஃபோர்க்கை வச்சு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்ன ஆகும்னா இதில் இருக்கிற மசாலாஸ்லாம் கொஞ்சம் நல்லா இறங்கும். நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நல்ல மசாலாலாம் இறங்கிட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கர் வச்சாச்சு. இதில் 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பூ, பட்டை, மொக்கு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போது நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 3 சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எக்கு ஃப்ரை பண்ணும்போதும் அதில் மசாலாஸ் இருக்குது. ஸோ இதில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாஸ் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன்.
தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப புளிப்பு ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 12 முந்திரி பருப்பு போல் ஊற வச்சு அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வேகணும். மசாலாஸ் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அது இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். அரிசி போட்டு எல்லாத்தையுமே கலந்து விட்டாச்சு. இப்போது உப்பு வந்து டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்ததும் ஃப்ரை பண்ண முட்டையை உள்ளார வச்சு 10 நிமிஷம் தம்மில் வச்சு எடுக்கணும். இந்த லாஸ்ட்டு வீடியோ மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி அந்த முட்டையை உள்ளார வச்சேன் அப்படிங்கிற கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் எப்படி பண்ணேங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க ரைஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ண முட்டையை உள்ளார வச்சிடணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த ரைஸை மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் போடாமல் வச்சுருக்கணும். 10 நிமிஷம் கழித்து எடுக்கும்போது நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் முட்டை பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். பாய்.